எப்பவும் ஒரே மாதிரி சமைச்சு போர் ஆயிடுச்சு. சரி சோயா வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம். பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். காலப்போக்கில் ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதா. தலைவர் சொன்னதும் சரிதாங்க. சோயாவை 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில ஊற வச்சு நல்ல தண்ணியை புழிஞ்சு மிக்சர் ஜார்ல சோயாவோட சோம்பு சீரகம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து அரைச்ச கலவையோட கடலை மாவு, உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள் நல்லா பெரட்டி உருண்டையாக பிடிச்சி ஆவியில் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும். குழம்பு மசாலாக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆவியில் வேக வச்ச உருண்டையை கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வெளிப்பகுதி ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, தாளிப்பு எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு அரைச்ச மசாலாவை அது கூட சேர்த்து உருண்டையோட மசாலாவை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தண்ணி கலந்து குழம்பு கொதிக்கும் போது அது கூட சேர்த்திக்கணும். குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உருண்டைகளை குழம்புக்குள்ளே போட்டுட்டு கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். சுடு சாப்பாட்டில் சோயா உருண்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அடடடான்னு இருக்குங்க.